இனி வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியிலும் வழக்கம் போல நமது சுயம்பு நாகம்மாள், சுயம்பு நாகலட்சுமி, வாராகி அம்மன் ஆலயத்துல பகல் பூஜை தான் நடக்க இருக்கு. எல்லாரும் வாக்குக்காகவும் வழிபாட்டுக்காகவும் வரக்கூடிய நபர்கள் இரவு பூஜை அப்படின்னு நினைக்க வேணாம், பகல் பூஜை தான். அதை உங்களுக்கு இந்த நேரத்துல தெரியப்படுத்திக்கிறேன். வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். வரக்கூடிய மே 1 வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி வர இருக்கு. சித்ரா பௌர்ணமி மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கிறது ரொம்ப பெரிய அரிது. வருடத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய கர்ம பலன்களை குறைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி. அதாவது சந்திரனும் சூரியனும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு அருளாசி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாள் முழு பௌர்ணமி நிலவோடு நமக்கு தெய்வங்களினுடைய அத்தனை அருளாசியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடப்படுறோம், சித்ரா பௌர்ணமி எதனால அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பதிவுகள் ஆரம்ப காலத்துல நிறைய கொடுத்துருக்கேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது சித்திரகுப்தர் அவரை பற்றிய வரலாறும் நம்மளுடைய பதிவுல கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வுகளோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது அம்பாள் ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டிருக்கும் போது சிவபெருமானுக்கு ஒரு தகவல் வருது. யமதர்மராஜாவினுடைய பணி அதிகமாக இருக்கிறது காரணத்தினால பணி குறைப்பதற்காக ஒரு நியமனம் ஒருத்தர் தேவை அப்படின்னா அந்த நேரத்துல அம்பாள் வரைந்த அந்த சித்திரம், அதாவது ஓவியத்தை ஒரு உயிரோட்டமாக சிவபெருமான் உருவாக்குறாரு. அப்படி அந்த உயிரோட்டம் வரும்போதே கையில் ஏட்டோடும் எழுத்தாணியோடும் வராரு. அவர் தான் சித்திரகுப்தர். சித்திரகுப்தருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை நிர்ணயிக்கிறது தான். மனதில் எண்ணக்கூடிய நம்ம நிறைய பேர் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிருப்போம். ஒருத்தருக்கு தீங்கோ கெடுதலோ ஏதோ ஒரு வகையில மனதால் நினைக்கக்கூடிய கர்ம வினைகளுக்குரிய பலன்களை கூட சித்திரகுப்தர் தவறாமல் எழுதக்கூடியவர். அப்படிப்பட்ட கர்ம வினைகளை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபட்டு விரதம் இருந்து அன்றைய நாள்ல நம் மனதார மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு இருந்தா அந்த கர்ம வினைகள் எல்லாம், அதாவது மனதால் நினைத்த கர்ம வினைகள் அத்தனையும் அகற்றப்படும், நமக்கான துன்பங்கள் நிவர்த்தி செய்யப்படும். எவ்வளவு பெரிய இறைவன், மிகப்பெரியவன், மிகவும் கருணை மிகுந்தவன்றதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்களை பாருங்களேன். ஒவ்வொருத்தருடைய பாவ கர்மங்களுக்கு தகுந்து மனிதர்களுக்கு துன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கும் இறைவன் வழிவகை செய்துள்ளார் இல்லையா? அந்த வகையில இதுவும் ஒன்று. சித்திரகுப்தருக்கு அது சித்ரா பௌர்ணமி அன்று நீங்க புகைப்படம் இருந்தா புகைப்படம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. புகைப்படம் இல்லை அப்படின்னா ஒரு தேங்காயை எடுத்து வச்சு அதுக்கு மஞ்சள் தடவிட்டு சித்திரகுப்தரை நினைத்து அதற்கு 3 வெண்மை பட்டை போட்டு குங்குமம் இட்டு சித்திரகுப்தரை அவராகவே நினைச்சு புளியோதரை, பொங்கல், தயிர் சாதம் இந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் சித்திரகுப்தருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதே மாதிரி மாவு, வெல்லம் கலந்த அரிசி மாவு இதெல்லாம் வைத்து விரதம் இருந்து அன்றைக்கு வழிபட்டு நாம் நெய்வேத்தியம் வைக்கக்கூடிய, அதாவது சித்திரகுப்தருக்கு நெய்வேத்தியம் வைக்கக்கூடிய பொருட்கள் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த சாதங்கள் எல்லாமே பசியால் வாடும் நபர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவ கர்ம வினைகள் அத்தனையுமே அகற்றப்படுது. 7 ஜென்ம பாவங்களையும் அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். இந்த நாளை மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிலையில மனசால நிறைய பேரு பல பேரை காயப்படுத்தியிருக்கலாம், நமக்கே தெரியாம நம்ம காயப்படுத்தியிருக்கலாம். மனதால ஒரு சில விஷயங்களை மற்றவர்களை பற்றி தவறாக நினைத்திருக்கலாம், மற்றவர்களை பற்றிய புரிதல் இல்லாமல் நடந்திருக்கலாம். இந்த மாதிரியான மனதால் நினைக்கக்கூடிய கர்ம வினைகள் பாத்தீங்களா, இறைவன் செயல்பாட்டுக்கான கர்ம வினைகள் மட்டும் இல்லை, மனதில் ஒருத்தருக்கு துரோகமோ ஒருத்தருக்கு கெட்ட விஷயமோ கெட்ட எண்ணங்களோ ஒரு தவறான எண்ணங்கள் இருந்தால் கூட எண்ணங்களுக்கும் கர்ம வினைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாளும் நினைக்கக்கூடிய ஒரு நாளும் இதுதான். அந்த நினைப்புல நான் என்ன நினைச்சிருந்தாலும், என்னால் யார் துன்பப்பட்டு இருந்தாலும் அதை இன்னைக்கோட அதை நான் விட்டுடுறேன், இனிமே யாரையும் மனதால் கூட நான் துன்புறுத்தும்படி நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சித்திரகுப்தரை நினைத்து மனதார மன்னிப்பு கேட்டோமானால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில மிக பெரிய மாற்றங்களை நம்ம சந்திக்க முடியும். ஆக இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல மிகவும் அற்புதம் வாய்ந்த நாளை தவறாமல் பிரயோஜனமானதாக பயன்படுத்தி பாருங்க. வாழ்க்கையில பல மாற்றங்கள் உங்களை தேடி வரும். நமது சுயம்பு நாகம்மாள், சுயம்பு நாகலட்சுமி, வாராகி அம்மன் ஆலயத்துல சித்திரகுப்தரை வச்சு வழிபாடு பண்ணி
அவருக்குரிய யாகமும் இருக்கு. அவருக்குரிய பூஜை முறைகளோடு உங்க எல்லாருக்குமே மாங்கல்யம், புது வஸ்திரம், அதோடு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே உங்களுக்கு வழங்கப்பட இருக்கு. தவறாமல் கலந்து கொள்ளுங்க. இந்த நேரத்துல ஒரு புது விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். சுயம்பு நாகலட்சுமி வாராகி அம்மனுக்கு நமது நாகபுரத்துல இரவு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. இனி வரக்கூடிய காலங்கள்ல பகல்ல பூஜையும் பகல்ல அருள்வாக்கும் நடைபெறும். இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.